Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் van der Waals equation. van der Waals equation நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச pressure volumeல இருந்து pressure correction and volume correction இருந்து நம்ம எடுத்த ஈக்குவேஷன்ஸ் என்ன ஈக்குவேஷன் அப்படி நமக்கு தெரியும். P plus A n squared divided by V squared V minus NB equal to RT. இதான் நம்ம என்ன பண்ணோம் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சோம். ஓகேவா? P plus A n squared divided by V squared V minus NB equal to RT. For n equal to 1 அப்படி நம்ம வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். நமக்கு என்னன்னு வரும்? P plus A divided by V squared V minus B equal to RT. ஓகேவா? ஈக்குவல் டு ஆர்டி. இதை நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு இந்த மாதிரி கொண்டாக்க என்ன பண்ணோம்? மைனஸ் ஆர்டி ஈக்குவல் டு 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்க இதை இந்த V மைனஸ் பி என்ன பண்ணோம்? இது கூட நம்ம இன்டூ பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? V ஆல இதை இன்டூ பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணோம்? B ஆல நம்ம இன்டூ பண்ண போறோம். இன்டூ பண்ணக்குள்ள PV plus AV by V squared. First என்ன பண்ணோம்? V ஆல இன்டூ பண்ணோம். ஓகேவா? PV plus AV by V squared minus PB. அடுத்து என்ன பண்ணோம்? B ஆல இன்டூ பண்ணுங்க. PB minus AB by V squared minus RT equal to 0. ஓகேவா? minus RT equal to 0. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த இடத்துலயே நம்ம ஈக்குவல் டு ஆர்டி போட்டு கொண்டு வந்தாலும் ஓகே தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஸ்டெப்பை நான் குறைக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டேன்? ஃபர்ஸ்டே கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? மைனஸ் ஆர்டி ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இந்த வி ஸ்கொயர்டுக்கு ஒரு வி நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ண ரிமைனிங் ஈக்குவேஷன் அது பிவி பிளஸ் ஏ டிவைடட் பை வி மைனஸ் பிபி மைனஸ் ஏபி பை V squared minus RT equal to 0. இது third equation. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்? multiply by V squared by P. V squared B என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ண போறீங்க. ஓகேவா? இன்டூ பண்ண போறோம். இன்டூ பண்ணாக்க அப்ப என்ன பண்ணும்? P V cube ஆயிடுமா? இந்த V இந்த V squared V cube divided by P plus A V squared by PV minus PB V squared divided by P minus AB V squared by V squared into P minus RT V squared divided by P equal to 0. equal to 0 அப்படி இருந்துச்சு. ஓகேவா? இப்போ நம்ம காமன் ஆகிறத கேன்சல் பண்ணலாம். P கேன்சல். அடுத்தது ஸ்கொயர்டுக்கு ஒரு V கேன்சல். இந்த P கேன்சல். அடுத்து V ஸ்கொயர்டு கேன்சல். ஓகேவா? V ஸ்கொயர்டு கேன்சல். ரிமைனிங் என்ன இருக்குது? V கியூப் பிளஸ் AV டிவைடட் பை P மைனஸ் BV ஸ்கொயர்டு மைனஸ் AB by P minus RT V squared by P equal to 0. இது equation number 4. equation number 4. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? பவர்லாம் ரீஅரேஞ்ச் பண்ண போறோங்க. ஓகேவா? rearranged in power of V. ரைட்டா? அப்ப நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். ரீஅரேஞ்ச் பண்ணாக்க V cube minus RT by P. ஏன்னாக்க இங்க V squared இங்கேயும் V squared நம்ம V squared காமனா எடுத்துக்கிறோம். காமனா எடுத்துட்டு இந்த RT மைனஸ் மைனஸ் சோ காமனா மைனஸ் எடுத்துட்டோம். RT by P plus B into V squared. ஓகேவா? V cube எடுத்தாச்சு. இதுக்கும் v ஸ்கொயர் இங்கேயும் v ஸ்கொயர் இருக்கு. ஸோ காமனாக என்ன பண்ணுறோம்? v ஸ்கொயர் காமனாக எடுத்தாச்சு.
RT by P இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் B பிளஸ் அடுத்து யார் இருக்கா V term so AV by P அடுத்து யார் இருக்கா கான்ஸ்டன்ட் இந்த மைனஸ் AB by P equal to 0 equation number 5 equation number 5 next இப்போ நமக்கு critical point நமக்கு தெரியும் critical point of temperature critical point of நமக்கு என்னது V என்னவுக்கும் equal to VC அப்படின்னு சொல்றோம் வால்யூம் என்னவா மாறுது VC equal to VC அப்ப வால்யூம் equal to VC அப்படின்னு நம்ம போடுவோம் ஓகேவா அப்ப இந்த VC இந்த பக்கம் கொண்டதாக்கா VC equal to 0 அதை நம்ம கியூபா எடுத்துட்டோம்னாக்கா V minus VC whole cube equal to 0 அப்படின்னு சொல்றோம் ஓகேவா கிரிட்டிக்கல் பாயிண்ட் V க்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் VC க்கு ஈக்குவலா இருக்கும் ஓகேவா அப்ப அந்த V இந்த பக்கம் கொண்டாக்கா V minus VC equal to 0 அது நம்ம கியூப் எடுத்தோம்னாக்கா இதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும் A minus B the var whole cube அந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் A minus B the var whole cube நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் ஓகேவா சப்ஸ்டிட்யூட் பண்ணாக்க நமக்கு என்ன வருது A minus B the var whole cube சப்ஸ்டிட்யூட் பண்ணாக்க A cube minus 3A squared B plus 3AB squared minus B cube equal to 0 அது நம்ம வரும் அப்ப அதே மாதிரி அந்த டேர்ம்லயே நம்ம என்ன பண்ணோம் A க்கு பதிலா V எடுத்துங்க VC எடுத்துங்க இதுக்கு ஹோல் கியூப் போடுங்க ஹோல் கியூப் போட்டா என்ன வரும் V cube minus 3V squared VC plus 3V into VC squared minus VC cube equal to 0 வரும் ஓகேவா இது ஈக்குவேஷன் நம்பர் 6 நம்ம எடுத்துட்டோம் ஓகே ஈக்குவேஷன் நம்பர் 6 இதை எடுத்து என்ன பண்ண போறோம் நம்ம கம்பேர் பண்ண போறோம் இப்போ நம்ம என்ன பண்ணோம் கம்பேர் பண்ணோம் எந்தெந்த ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 5th ஈக்குவேஷன்ஸையும் இந்த 6th ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போறோம் கம்பேர் பண்ண போறோம் 5th ஈக்குவேஷன் கம்பேர் தி ஈக்குவேஷன் 6 and 5 கம்பேர் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 5th ஈக்குவேஷன் எழுதிக்கிங்க 5th ஈக்குவேஷன் எழுதிக்கும் V cube minus RT by P plus B V squared plus AV by P minus AB by P equal to 0 இதான் நம்மளுடைய 5th ஈக்குவேஷன் இப்போ என்ன பண்ண போறோம் அந்த 6th ஈக்குவேஷன் அப்படியே நீ காமனா எழுதிக்கங்க இந்த ஈக்குவேஷன் V cube minus 3V squared VC plus 3V VC squared minus VC cube equal to 0 ஓகேவா அப்ப இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றோம் இது கம்பேர் பண்றோம் இது நம்ம கம்பேர் பண்ண போறோம் சாரிப்பா இது கம்பேர் பண்றோம் இது கம்பேர் பண்ணோம் இது நம்ம என்ன பண்ண போறோம் கம்பேர் பண்ண போறோம் இது 5th ஈக்குவேஷன் இது என்ன ஈக்குவேஷன் 6th ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ண போறோம் ஓகேவா கம்பேர் பண்ணக்குள்ள இப்போ என்ன பண்றோம் VC நமக்கு கேன்சல் ஆயிடுமா ஓகேவா VC நமக்கு கேன்சல் ஆயிடும் அடுத்தது நம்ம V ஸ்கொயர்டையும் நம்ம கம்பேர் பண்ண போறோம் அப்ப இந்த ஈக்குவேஷன்ல கூடிய மைனஸ் 3V ஸ்கொயர்ட் VC minus 3V squared VC equal to minus RT என்ன பண்ணணும் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இங்கே மாற்றிக்கணும் நம்ம T TC மாற்றணும் P PC மாற்றிக்கணும் ஓகேவா T TC மாற்றிக்கணும் P PC மாற்றிக்கணும் V எங்கெங்க வருதுன்னா பண்ணணும் அந்த இடத்துல VC நம்ம ஆல்ரெடி இன்க்ளூட் பண்ணிட்டோம் ஓகேவா அப்போ TC டிவைடட் பை PC ப்ளஸ் B ஓகேவா ஏன் என்ன பண்ணுறோம் V ஸ்கொயர்டை நம்ம கம்பேர் பண்ணுறோம் ஓகேவா இன்ட்டு என்ன பண்ணோம் V ஸ்கொயர்டு சாரிப்பா இந்த மைனஸு வெளில வரணும் மைனஸ் கேன்சல் V ஸ்கொயர்டுக்கு V ஸ்கொயர்டு கேன்சல் ரிமைனிங் யார் இருக்கிறா 3VC ஈக்குவல் டு RTC பை PC ப்ளஸ் B இதுதான் நமக்கு லாஸ்ட்டாக கிடைச்ச ஈக்குவேஷன் நம்பர் 7
ஈக்குவேஷன் நம்பர் 7. நெக்ஸ்ட் யார் கம்பேர் பண்ண போகிறோம்? இவங்க ரெண்டு பேரையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 3VVC ஸ்கொயர்டு ஈக்குவல் டு AV பை PC. ஓகே, AV பை PC அதான ஈக்குவேஷனு. இப்போ இந்த விக்கும் இந்த வி கேன்சல், ரிமைனிங் இருக்கா 3VC ஸ்கொயர்டு ஈக்குவல் டு A டிவைட் பை PC. இது ஈக்குவேஷன் நம்பர் 8. அடுத்த லாஸ்ட் டேர்மு, லாஸ்ட் என்ன பண்ணோம்? இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ண போகிறோம். லாஸ்ட் என்ன போட்டிருக்காங்க? மைனஸ் விசி கியூப் ஈக்குவல் டு மைனஸ் ஏபி பை பிசி. ஓகேவா? அப்போ என்ன கேன்சல் ஆகுங்க? காமன் டைம் எதுவும் இல்லை. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல். ஸோ விசி கியூப் ஈக்குவல் டு ஏபி பை பிசி. ஈக்குவேஷன் நம்பர் 9. ஓகேவா? ஈக்குவேஷன் நம்பர் 9. இப்போ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? டிவைடு ஈக்குவேஷன் நம்பர் 9 இன் 8. 9 என்ன பண்ணணும்? டிவைட் பை 8. இப்போ 9th ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். என்ன ஈக்குவேஷனு? விசி கியூப் டிவைட் பை 3VC ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 9th ஈக்குவேஷன் அது AB பை PC. அது டிவைட் பைன்னு வருமா? டிவைட் பை A பை PCன்னு வருமா? அதை ரெசிப்ரோக்கல் பண்ணாக்க PC டிவைட் பை A. இப்படி நம்ம எழுதலாமா? 8th ஈக்குவேஷன். ஓகேவா? அப்போ இந்த VC ஸ்கொயர்ட் கியூபுக்கு VC ஸ்கொயர்ட் கேன்சல், PC கேன்சல், A கேன்சல். ஓகேவா? ரிமைனிங் யார் இருக்கிறா? VC divided by 3 equal to B. ஓகேவா? equal to B. அப்போ இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்க VC equal to 3B அப்படின்னு நம்ம எழுதலாம். ஈக்குவேஷன் நம்பர் 10. ஈக்குவேஷன் நம்பர் என்னது? 10. இப்போ என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட்டு 10th ஈக்குவேஷன் இன் 8. 8th நம்ம கொடுக்க போகிறோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்? VC equal to 3B என்ன பண்ணோம்? 10th ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணோம்? 8th ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? இப்போ நான் இதுலேயே உங்களுக்கு ஷார்ட்கட்டாக போடுறேன். என்ன பண்ணுவோம்? 10th எடுத்துகிட்டு போயிட்டு 8ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? 8th ஈக்குவேஷன் நமக்கு சப்ஸ்டியூட்டு ஈக்குவேஷன் 10 இன் 8. 10 in 8ல கொடுக்குறோம். ஓகேவா? 10th ஈக்குவேஷனுக்கு VC equal to 3B நமக்கு தெரியும். ஓகேவா? அப்போ 3VC ஸ்கொயர்டு ஈக்குவல் டு A divided by PC. இதான் நமக்கு 8th ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ VCக்கு நமக்கு என்ன தெரியும்? 3Bன்னு தெரியும். அப்போ 3 into 3B ஸ்கொயர்டு ஈக்குவல் டு A divided by PC. அடுத்தது இதை நம்ம இன்ட்டு பண்ணாக்க 27 B ஸ்கொயர்டு ஈக்குவல் டு A divided by PC. நமக்கு என்ன தேவை? PC தேவை. அப்போ PC ஈக்குவல் டு A divided by 27 B ஸ்கொயர்டு. ஈக்குவேஷன் நம்பர் 11. ஓகேவா? நமக்கு VCயும் தெரியும், PCயும் நமக்கு தெரியும். ஓகேவா? VCயும் தெரியும், PCயும் தெரியும். அடுத்து யாரை கண்டுபிடிக்கணும்? TCயை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? TC. Substitute value of VC and PC in equation number 7. 7ல போய் நம்ம என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. ஓகேவா? ஈக்குவேஷன் நம்பர் 7ல கொடுக்கணும். அப்போ 7 எங்க இருக்குது? 3VC equal to RTC PC plus B. இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுவோம்? VCக்கு பதிலாக VC கொடுக்கணும், PCக்கு பதிலாக PC கொடுக்கணும். அந்த TCயை நம்ம என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அப்போ 3 into 3B. ஓகேவா? 3 into 3B equal to RTC divided by PCன்னு வருமா? PCக்கு தான் வேல்யூ நமக்கு தெரியும். A divided by 27 B squared
ப்ளஸ் பி ப்ளஸ் பி. நெக்ஸ்ட் இது 9b, இந்த b இந்த பக்கம் கொண்டாக்க மைனஸ் பி ஈக்குவல் டு ஆர்டிசி டிவைட் பை ஏ இன்டூ 27b ஸ்கொயர். இது மைனஸ் பண்ணாக்க 8b ஈக்குவல் டு 27b ஸ்கொயர்டு ஆர்டிசி டிவைட் பை ஏ. கரெக்டா? நெக்ஸ்ட் டிசி நமக்கு தேவை. ஸோ டிசி ஈக்குவல் டு 8ab டிவைடட் பை 27b ஸ்கொயர்டு ஆர் மட்டும் தான், டிசி எங்கே போயிடுச்சு ஆர். ஸோ இந்த பி ஸ்கொயர்டுக்கு ஒரு பி கேன்சல். அப்போ டிசி ஈக்குவல் டு 8a டிவைடட் பை 27rb. நமக்கு டிசியோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சிடும். அப்போ கிரிட்டிக்கல் வேல்யூ ஆஃப் விசி நமக்கு தெரியும், பிசி தெரியும், டிசி நமக்கு தெரியும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.